Alhamdulillah Rabbil Alamin Wassalatu wassalamu ala rasulihil mursalin Wa ala alihi wa ashabihi ajma'in Qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid Wallahu ya'lamu kha'inatal a'yuni wa ma tukhfi sudur Wa qala an-nabiy sallallahu alaihi wasallam Inna Allah la yanzuru ila suwarikum ولا إلى أبصاركم ولكن ينظر إلى قلوبكم أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்த நோக்கம் தன்னை உள்ளத்திலே நிறுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். அல்லாஹ்வை உணர்கிற நாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லுகிற நாம் எந்த அளவிற்கு உணர்வு பெற்றிருக்கிறோம்? அல்லாஹ் பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறான் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் தூணிலேயும் இருக்கிறான், துரும்பிலேயும் இருக்கிறான் என்று சொல்லுகிறோம். ஆனால் அல்லாஹ்வை நாம் பார்த்த சிந்தனையோடு நடக்கிறோமா? உணர்வு பூர்வமாக அல்லாஹ்வை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் முதலிலே ஆய்வு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவார்கள். மலையின் மீது ஒருவன் இருக்கிறான், கடுமையான இருள், கீழே இறங்க வேண்டும், ஒரு அடி எடுத்து கீழே வைக்கிறான். சந்தர்ப்பவசமாக அந்த இடத்திலே படி இல்லை, மேலிருந்து கீழே வருகிறான். வருகிற பொழுதே நினைத்துக் கொண்டு வருகிறான், இன்றோடு நம்முடைய கதை முடிந்தது. எனவே என்னென்ன பெயர்கள் இருக்கிறதோ அதை எல்லாம் சொல்லி அழைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறான் அவன். கடைசியிலே வந்து இவனுடைய சந்தர்ப்பவசம் ஒரு மரக்கிளையை பிடிக்கிறான். இவனுக்கு ஏதோ ஒரு கால்வாசி உயிர் வந்ததை போன்று இருக்கிறது. மரக்கிளையை இறுக்கமாக பிடிக்கிறான். யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று சொல்லுவான். அல்லாஹ் கேட்பான், காப்பாற்றினால் நீ என்ன செய்வாய்? யா அல்லாஹ் நீ சொன்னதை எல்லாம் நான் கேட்கிறேன், கண்டிப்பாக இதுல எந்த விதமான கருத்து வேற்றுமையும் கிடையாது, நான் சொல்வதை கண்டிப்பாக கேட்பாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்டிப்பாக நீ சொல்வதை கேட்கிறேன் என்று இவன் சொல்லுகிறான். மீண்டும் அல்லாஹ் கேட்பான், கண்டிப்பாக கேட்கிறாயா? கேட்கிறேன். அப்படியானால் ஒரு கையை கொஞ்சம் கீழே விடு. யா அல்லாஹ் இருக்கிற ஆதரவு கொஞ்சம், இதையும் நீ விட சொல்லுகிறாயே, கண்டிப்பாக இது முடியாது. உணர்வு இல்லை, வெறுமனே சொல்லுகிறான். தவிர அல்லாஹ் சொன்னான், சொல்வதை கேட்கலாம் என்ற உணர்வு இல்லை. இரவு முடிகிறது, பகல் வருகிறது, தொங்கிக் கொண்டிருக்கிறான், கீழே பார்க்கிறான். அவனுக்கும் தரைக்கு ஒரு 2-3 ஜான் இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா கையை கீழே விடு, உன்னை நான் காப்பாத்துறேன். ஆனாலும் இறைவனின் மீது நம்பிக்கை இல்லை, வெறும் வார்த்தைகளாக இருக்கிறதே தவிர நம்பிக்கை இல்லை, உணர்வு இல்லை. அதற்கு காரணம் உள்ளத்திலே அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உள்ளத்தை படைத்திருப்பதே ஒரு வித்தியாசமான அமைப்பிலே படைத்திருக்கிறார். இறைவனை பல இடங்களிலே சொல்லுவான், உள்ளத்தை அறிகிற ஆட்கள் உலகத்தில் யாருக்குமே கிடையாது, எனக்கு மட்டும் உண்டு. யாராவது அறிய முடியுமா? உள்ளத்தை அறிகிற ஆட்கள் இறைவனுக்கு மட்டும் சொந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸே குதுஸியிலே அல்லாஹ் சொன்னதாக சொல்லுவார்கள், அல்லாஹ் பார்ப்பது எதை பார்க்கிறான்? உங்களுடைய வெளி தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை, அல்லாஹ் பார்ப்பது உள்ளத்தை தான் பார்க்கிறான். உள்ளம்தான் மலிக், அரசன். இந்த அரசர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் மற்ற உறுப்புகள் எல்லாம் செய்யும். மற்ற உறுப்புகள் எல்லாம் அமைச்சர்கள், பிரஜைகள். உள்ளம் எதை நினைக்கிறதோ நாவு அதை பேசுகிறது. உள்ளம் எதை தூண்டுகிறதோ கண் அதை பார்க்கிறது. உள்ளம் எதை சொல்லுகிறதோ காது அதை கேட்கிறது. உள்ளத்தினுடைய ஈர்ப்பு தான் அனைத்தும். அதனால உள்ளம் என்பது ஒரு வசீர், உள்ளம் என்பது ஒரு மலிக், அரசன். பெருமானார் அதனால் தான் சொன்னார்கள், உடம்பிலே ஒரு உறுப்பு இருக்கிறது, இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அது சரியானால் எல்லாம் சரியாகிவிடும்.
அது கெட்டுவிட்டால் எல்லாம் கெட்டுவிடும். அந்த உறுப்பை சொல்லட்டுமா என்று சகாபாக்களிடத்தில் கேட்கிற பொழுது, சொல்லுங்கள் நாயகமே, அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளம் ஒரு ஹஸானா, ஒரு பொக்கிஷம் உள்ளம். இந்த உள்ளம் என்ற பொக்கிஷத்திலே விலை மதிக்க முடியாத பொருட்கள் உண்டு. ஈமான், இந்த ஈமானை கொண்டு போய் நம்ம பீரோல பூட்டி வைக்க முடியுமா? எல்லா அமல்களுக்கும் தேவையானது நியத். நியத் இல்லை என்றால் அமல் இல்லை. தொழுகையில எந்த நியத்தும் இல்லாம வெறுமனே வந்து தக்பீரை கட்டினார், தொழுது விட்டு சென்றார், இதில் எந்த பயனும் இல்லை. அவருக்கு நியத்து தேவை. தொழுகிறேன் என்ற எண்ணம் வேண்டும், நோன்பு வைக்கிறேன் என்ற எண்ணம் வேண்டும், ஹஜ் செய்கிறேன் என்ற எண்ணம் வேண்டும். இந்த நியத் தேங்கி இருக்கிற பொக்கிஷம் உள்ளம் தான். உள்ளம் சாதாரணமானதல்ல. அல்லாஹ் ஹஸானாவாக உள்ளத்தை படைத்திருக்கிறார். இந்த உள்ளம் என்பது ஒரு போர் மைதானம். இந்த மைதானத்தில் 2 பெரும் படைகள் போரிடுகிறது ஒவ்வொரு நாளும். மலக்குமார்களுடைய படையும் போரிடுகிறது, சைத்தானுடைய படையும் போரிடுகிற இடம் மைதானம் இந்த உள்ளம் தான். அறிவும் இச்சையும் போரிடுகிற இடம் இந்த உள்ளம் தான். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் அறிவு ஒன்றை சொல்லுகிறது, இச்சை ஒன்றை சொல்லுகிறது. அந்த மைதானத்திலே எது வெற்றி வருகிறது, எது தோல்வி வருகிறது என்பதை நாமே கணித்துக் கொள்ளலாம். சாதாரணமான இடம் அல்ல இந்த உள்ளம். இந்த உள்ளத்திற்கென்று உடலுக்கு நோய் ஏற்படுவதை போன்று உள்ளத்திற்கும் சில நோய்கள் ஏற்படுகிறது. உள்ளமும் நோய்வாய்ப்படுகிறது. இந்த உள்ளத்துல பெரிய நோய், இன்னைக்கு உடலுக்கு பெரிய நோய்னு சில நோய்கள் இருக்கிறது அல்லவா? கேன்சர் என்று சொல்லுவார்கள், அட்டாக்னு சொல்றாங்க, மஞ்சக்காமாலை, இது மாதிரி பல நோய்கள், பெரிய நோய்கள். இதை போன்று உள்ளத்திற்குள்ளும் பெரிய நோய்கள் உண்டு. அந்த நோய்களை நாம் கண்டு சிகிச்சை அளிக்கவில்லையானால் உள்ளம் மரித்து விடும் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் சிகிச்சை அளித்திருக்கிறோமா? 4 நோய்களை இமாம்கள் சித்தரிக்கிறார்கள். ஒன்று தூளுல் அமல், நீண்ட பேராசை. இது ஒரு பெரிய நோய். இந்த நீண்ட பேராசையால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்றால், ஒருவனுக்கு பேராசை அதிகமாகிற பொழுது இபாதத்தை விட்டு விடுவான். நம்ம தான் 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயசு வரைக்கும் இருப்போமே என்ற எண்ணம் வருகிற பொழுது ஹஜ் 40க்கு மேலே செஞ்சால் போதும், தாடி வைப்பது 40க்கு மேல் வைத்தால் போதும். அவருக்கு தன்னின் மீது நீண்ட பேராசை உண்டு. இது உள்ள வியாதி உள்ளவருக்கு அடையாளம். இமாம்கள் புட்டு புட்டு வைக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நீண்ட பேராசை ஒருவருக்கு இருக்க ஆரம்பித்து விட்டால் தௌபாவுக்கான வாய்ப்பும் குறைந்துவிடும். தௌபா செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நமக்கு தான் பின்னாடி தௌபா செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளை கழிச்சு செஞ்சுக்கலாம். ஜம்உல் மால், பொருளை ஒன்று சேர்ப்பதிலேயே இவன் குறியாக இருப்பான். நீண்ட பேராசைக்காரன். கசாவத்துல் கல்ப், உள்ளம் கல்வி இருக்கிறதே, இது இறுகி போய்விடும். தூளுல் அமலால் ஏற்படுகிற இந்த 4 செயல்கள் கண்டிப்பாக யாருக்கு நீண்ட பேராசை இருக்கிறதோ இந்த 4 நடந்தே தீரும். அதனாலதான் பெரும் பெரும் இறை நேசர்களுடைய வரலாறுகளை பாருங்க, இந்த நோயை அழிப்பார்கள். தூளுல் அமலை அழிப்பதற்கு ஒரே மருந்து உலகம் நிரந்தரம் அல்ல என்பதை சொல்லக்கூடாது, நடைமுறை அளவில கொண்டு வர வேண்டும். உலகம் என்பது நிரந்தரம் அல்ல, நீண்ட பேராசை நமக்கு கூடாது என்ற எண்ணத்தை முதலிலே உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். தின்னுடைய மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறை சொல்லுவார்கள். பஸ்ராவினுடைய வீதிகளை சென்று கொண்டிருக்கிறார்கள் தின்னுடைய மிஸ்ரி. ஒரு சிறு குழந்தை, தின்னுடைய மிஸ்ரி அந்த குழந்தைக்கு சலாம் உரைக்கிறார்கள். அந்த குழந்தை அலைக்கும் சலாம் என்று சொல்லும். குழந்தை உன்னை பார்த்தால், இவர் இறைநேசர், உன்னை பார்த்தால் புத்திசாலியை போன்று தெரிகிறதே, எனக்கு ஏதாவது சொல் என்று கேட்கிறார். தின்னோனே மிஸ்ரி இந்த சின்ன குழந்தைகளிடத்தில் கேட்கிற பொழுது அந்த குழந்தை சொன்ன பதில் இதுதான், நீங்கள் பேராசையை விட்டுவிடுங்கள் என்றது. சின்ன குழந்தை, பேராசையை விட்டு விடுங்கள். சரியம்மா விட்டு விடுகிறேன், ஆனால் எனக்கு இப்பொழுது தண்ணீரின் மீது ஆசை இருக்கிறதே, தண்ணீர் குடித்து பல மணி நேரங்கள் ஆகிவிட்டது, நீர் கிடைக்குமா என்று கேட்கிற பொழுது அந்த குழந்தை சொன்னது, நான் 4 வகையான நீரை காட்டட்டுமா என்றது. 4 வகையான நீரை காட்டட்டுமா? சரியம்மா காட்டு, நான் பருகிக் கொள்கிறேன். இவர்கள் நினைத்தார்கள் ஊட்டு நீரா அல்லது கிணற்று நீரா, ஆற்று நீரா, எந்த நீரை காட்டப் போகிறார்
போகிறது என்று தெரியவில்லையே என்று எண்ணுகிற பொழுது அந்த குழந்தை அழகாக அல் குர்ஆனினுடைய வசனங்களை சொல்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமை நாளையிலே 4 விதமான நீர்களை புகட்டுவான். ஒன்று, மலக்குமார்களின் மூலமாக நீர் கொடுப்பான். பைலா அல் அத்தத்தில் ஷாரிபீன், வெண்மையான நீராக இருக்கும், குடிக்க குடிக்க இன்பங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கும். இந்த நீர் உனக்கு வேண்டுமா? அல்லது சொர்க்கத்தினுடைய ருவான்கள், சொர்க்கத்தினுடைய காவலர்களாக இருக்கிற மலக்குமார்கள் கொடுப்பார்கள் நீர். அதனுடைய அந்த சுவையே அலாதியான சுவையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நீர் வேண்டுமா? அல்லது சிறுவர்களின் மூலமாக கொடுக்கப்படுமே யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன் கோப்பைகளை எடுத்துக்கொண்டு சுற்றி சுற்றி வந்து கொடுப்பார்களே, அதை கொடுக்க கொடுக்க என்றைக்குமே தாகம் ஏற்படாதே. இந்த நீர் வேண்டுமா? அல்லது இறைவனே கொடுக்கிற சகாகும் ரப்புகும் ஷராபன் தஹூரா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வே கொடுக்கிற நீர் வேண்டுமா? எந்த நீரை நீ தேர்ந்தெடுக்கிறாய் என்று அந்த குழந்தை சொன்னது. இந்த நீரெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் நீ உலக ஆசையை விட்டுவிடு. தூளுல் அமல், வாழுகிற பொழுது நீண்ட பேராசையை நீ விட்டுவிடு. இதை விட்டால் உள்ளத்திலிருந்து இதை எடுத்தால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்று அந்த குழந்தை சொல்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர்கள் இதை செய்திருக்கிறோம்? நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? இந்த நோய் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா நாமே அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது உள்ளத்துக்கு ஏற்படுகிற பெரிய நோய் ஹசத், போராமை. அடுத்தவர்களின் மீது போராமை கொள்ளுதல் உள்ளத்தை அழித்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி நெருப்பு விறகை அரித்துக் கொண்டே அழித்துக் கொண்டு செல்கிறதோ அதை போன்றுதான் இந்த ஹசத் இருக்கிறதே, போராமை இருக்கிறதே, வணக்கங்கள் அனைத்தையும் அழித்துவிடும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஃப்லாஉல் மஆசி, போராமை வந்துவிட்டால் எல்லா தீய பழக்கங்களும் இயற்கையாக வந்துவிடும். ஒருவரின் மீது போராமைப்பட ஆரம்பித்தால் அவரை இயற்கையாக திட்டுவார், ஏசுவார், பேசுவார், பழி வாங்க துடிப்பார். என்னென்ன கெட்ட வியாதிகள் இருக்கிறதோ அது முழுவதும் வந்துவிடும். அதோடு மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்காது என்றார். யார் போராமை கொள்ளுகிறானோ அவனுக்கு என்னுடைய பரிந்துரை கிடையாது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகம்முன் ஃபிலா ஃபாயிதா, தேவையில்லாத கவலையை இவன் வளர்த்துக் கொள்கிறான். அடுத்தவனை போராமப்படுறதுனால இவனுக்கு ஏதாவது ஆக போகுதா? அவன் ஒரு கடையை வச்சுட்டான், நம்மளும் வச்சே தீரணும் என்று இவர் போராமைப்படுகிற காரணத்தினால் இன்றைக்கு பிளட் பிரஷர், அது இது எல்லா வியாதிகளுக்கும் இவர் ஆளாகிறார். என்ன காரணம்? போராமை. இந்த போராமை என்ற வியாதி தான் உள்ளத்திலே இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய வியாதி. நம்முடைய உள்ளத்திலிருந்து இதை அகற்றி இருக்கிறோமா? நஹனு கஸம்னா பைனகும் மஈஷத்தகும், அவரவருக்கு ஒரு வாழ்க்கையை நாம் பங்கு வைத்துக் கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்துல் ரஹ்மான் பாய் இப்படித்தான் வாழுவார், அப்துல் காதர் சாஹிப் இப்படித்தான் வாழுவார் என்று அல்லாஹ் பங்கு வைத்துக் கொடுத்து விட்டார். அதிலே போராமைப்பட்டு என்ன பயன் ஏற்பட போகிறது? போராமையை விட்டொழித்தால் என்ன கிடைக்கும்? ஒரு மனிதன் போராமையை விட்ட காரணத்தினால் சொர்க்கத்தினுடைய சீட்டை, பட்டோலையை வாங்கிய வரலாறுகள் கூட உண்டு. இறைநேசர்களுடைய வரலாற்று. அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா கௌசுல் கத்தஸல்லாஹு தஆலா அஸீஸ் அன்னவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பெரிய மாமேதை, இறைநேசர். இவர்களிடத்திலே 2 பேர்கள் பயிற்சியை பெறுகிறார்கள். அஹ்மத் கபீர் ரிஃபாயி இடத்துல 2 பேர்கள் பயிற்சியை பெறுகிறார்கள். ஒன்று மாலி இப்னு யூசுப், இன்னொருவர் அப்துல் முன்இம். இந்த 2 பேர்களும் பயிற்சி பெறுகிறார்கள். காட்டுக்கு சென்றார்கள். இத்தனை நாட்கள் பயிற்சி பெற்றோமே, இந்த பயிற்சியினால் என்ன கிடைத்தது என்று கேட்கிற பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் மாலி. அப்துல் முன்இமை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், சொர்க்கத்திற்கான ஆதாரம் வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி கேட்கிறார். இறைநேசர்களுக்கு கிடைத்த வரலாறுகள் இவை. அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி கேட்கிற பொழுது ஒரு சீட்டு இவரிடத்திலே வந்து விடுகிறது. அந்த சீட்டை எடுத்து வைத்துக் கொள்கிறார். அதில் ஒன்றுமே பொறிக்கப்படவில்லை, வெறும் வெற்று காகிதம், வெறும் பேப்பர். இதை எடுத்துக்கொண்டு சென்று அஹ்மத் கபீர் ரிஃபாயி இடத்திலே கொடுக்கிற பொழுது அஹ்மத் கபீர் ரிஃபாயி இதை படித்து விட்டு சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்துகிறார்கள். சொன்னார்கள், அப்துல் முன்இம், உனக்கு நரகத்திற்கான விடுதலை கிடைத்து விட்டது என்றார்கள். உஸ்தாத், வெறும் பேப்பரா இருக்கிறதே, இதை பார்த்து என்ன சொன்னீர்கள்? இறைவனுடைய எழுத்துக்கள் 100ஆல் எழுதப்பட்டவை என்றார்கள்.
நம்மை போன்ற அழிகிற மையால் எழுதுகிற பழக்கம் இறைவனுக்கு இல்லை. இறைவனின் எழுத்துக்கள் 100ஆல் எழுதப்பட்டவை. அதை படிப்பதற்கு இறைவன் சிலர்களை தேர்வு செய்கிறான் என்றார். இது யாருக்கு கிடைக்கும்? யார் போராமையை விட்டொழித்து சகோதர பாசத்தோடு வாழுகிறார்களோ அவர்களுக்கு இருக்கும் என்றார்கள். அபுல் ஹசன் ஷாதலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறுகளை நம்ம பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள் கனவிலே. அபுல் ஹசன் ஷாதலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சந்திக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அபுல் ஹசன் கேட்கிறார்கள், நாயகமே நான் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் சொன்னார்கள், போராமையை விட்டொழி, உன்னுடைய ஆடையை சுத்தப்படுத்திக் கொள் என்றார்கள். புரியல, போராமையை விட்டுறேன், ஆடையை எப்படி சுத்தப்படுத்துவது? என்ன ஆடை எப்படி சுத்தப்படுத்துவது? சுத்தமாகத்தானே இருக்கிறேன் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 ஆடையை வழங்கி இருக்கிறான். அதை சுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ் 5 ஆடையை வழங்கி இருக்கிறானா? என்ன ஆடை? மாரிஃபத் என்ற ஆடையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். முஹப்பத் என்ற ஆடையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். தௌஹீத் என்ற ஆடையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஈமான் என்ற ஆடையை வழங்கி இருக்கிறான். இஸ்லாம் என்ற ஆடையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இதை சுத்தப்படுத்திக் கொள். இன்றைக்கு எத்தனை பேர் சுத்தப்படுத்தி இருக்கிறோம்? மாரிஃபத், இறைவனை முழுமையாக அறிந்து விட்டால், மாரிஃபத் மட்டும் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் இவன் சிறிதாக காண்பான். அல்லாஹ்வை தவிர பாக்கி எல்லா பொருளும் சிறிதாகத்தான் தெரியும். நமக்கு தெரிகிறதா? அல்லாஹ்வை தவிர பாக்கி எல்லா பொருளும் பெருசா தெரியுது. அல்லாஹ் மட்டும்தான் சிறுசா இருக்கிறான். தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம். அல்லாஹ்வை வீட்டில் இருக்கிற உப்பை போன்று தேவைக்கு பயன்படுத்துவோம். கருகப்பிள்ளையை போன்று தேவைக்கு பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஜுமாவுடைய நாள் ஜுமாவுக்கு வருகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் நினைப்பு இங்கே வெளியே கேட்டை விட்டு தாண்டுகிற பொழுதே அந்த நினைப்பை விட்டு விடுவோம். இதுதானே நம்முடைய நிலை. மாரிஃபத் என்ற ஆடையை சுத்தப்படுத்திக் கொள். முஹப்பத், முஹப்பத் என்பது இருக்கிறதே அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருள். இறைவனின் பிரியம் மட்டும் உன்னுடைய உள்ளத்திலே வந்து விடுமையானால் மற்ற எல்லா பொருட்களும் உனக்கு கேவலமானதாக ஆகிவிடும். அல்லாவே கிடைச்சிருச்சுன்னா பாக்கி எல்லா பொருட்களும் அற்பமானதாக ஆகிவிடும். அதனால் முஹப்பத் என்ற ஆடையை சுத்தப்படுத்திக் கொள். தௌஹீத் என்ற ஆடை உன்னுடைய நெஞ்சத்துக்குள்ளே வந்துவிட்டால் ஷிர்க் என்பது போய்விடும். ஷிர்க்குக்கு வேலையே இல்லை. இஸ்லாமிய பெண்மணிகள் புர்காக்களை போர்த்திக் கொண்டு கோயிலினுடைய வாசலை தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாத நேர்ச்சைகள் இருக்காது, தேவையில்லாத குழப்பங்கள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. அதனால் அந்த ஆடையை சுத்தப்படுத்திக் கொள். ஈமான் என்ற ஆடையை சுத்தப்படுத்தி விட்டால் உலகத்திலே நீ யாரை கண்டு பயப்பட மாட்டாய். ஈமானுக்குள்ள ஒரு பெரிய விஷயம், ஈமான் மட்டும் காமிலாக உள்ளத்திலே இருந்தால் நம்மை கண்டு அகிலம் பயப்படுமே தவிர அகிலத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாம் என்ற ஆடையை மட்டும் நீ சுத்தப்படுத்தி விட்டால் வழி தவறி போவதற்கான வாய்ப்பே ஏற்படாது, தவறுகளுக்கான வாய்ப்பை ஏற்படாது. அதனால் அபுல் ஹசன் ஷாதலி, நீங்கள் இந்த 5 ஆடையும் இந்த 5 ஆடைகளையும் நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இதெல்லாம் நடக்கிறதா? உள்ளத்தை சுத்தப்படுத்தி இருக்கிறோமா? 3வது உள்ளத்துக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை, பெரிய அம்ராத், உள்ளத்திற்கு ஏற்படுகிற நோய்களிலேயே பெரிய நோய் அஜ்லத், தீவிரம், வேகம். இந்த வேகத்தால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது? இஸ்திகாமத்தை இழந்து விடுவான். ஒரு மனிதன் எவன் வேகப்படுகிறானோ அவன் நிதானத்தை இழந்து விடுவான். இஸ்திகாமத் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்ஹம்து சூராவிலே ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், 17 ரக்காத்துக்கள் பர்லு தொழுகிறோம் என்று சொன்னால் 17 ரக்காத்துக்களிலும் கேட்கிறோம், யஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரிய பாதையை காட்டுவாயாக. நேரிய பாதை யாருக்கு கிடைக்காது? யார் அஜ்லத்தாக விரைவாக இருக்கிறாரோ அவருக்கு கிடைக்காது. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாமே எண்ணிக்கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலையும் வேகம். வேகத்தால் இஸ்திகாமத்தை இழக்க வேண்டும். வேகத்தால் துஆவை நாம் இழக்க வேண்டும். வேகத்தால் இழப்பது துஆ. ஒரு சிலர்கள் வேகமாக கேட்பார்கள், எப்ப பார்த்தாலும் நம்ம கேட்டுதான் இருக்கிறோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, அதனால் துஆ கேட்கிறதை விட்டுவான். இபாதத்துக்கு மூலமாக இருக்கிற முக்காக இருக்கிற அந்த துஆவை இழக்க நேரிடும். வேகத்தால் பத்துவாவை செய்ய நேரிடும். இன்னல் இன்சான் அஜூலா, அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். ஏன்டா இன்சான் இவ்வளவு வேகமா இருக்கிறான், எனக்கு தெரியலையேங்கிறான் அல்லாஹ். அஜூல், ரொம்ப விரைவா போயிட்டு இருக்கிறானே, எதை நோக்கி போகிறான்? வேகமாக எரிகிற விளக்கை நோக்கி. எறும்புகள், ரெக்கை முளைத்த எறும்புகள் வேகமாக செல்லுகிறதே, இது வாழவா அழியவா? எனக்கு செல்கிறது.
இவ்வளவு வேகமா போறானே, எதற்கு வாழ நினைத்துக் கொண்டு அழிய போகிறானா? இந்த அஜ்லத்தால் ஏற்படுகிற இன்னொரு விளைவு பேணுதலை இழக்க நேரிடும். பேணுதல் என்பது இபாதத்துக்கான மூலம், அஸ்திவாரம். அதையே இழக்க நேரிடும். அதனால அஜ்லத்தை விட வேண்டும், வேகத்தை விட வேண்டும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் நடந்த வரலாறு ஒன்று உண்டு. மூசா நபி கடுமையான பஞ்சம், கடும் வெயில் அடிக்கிறது. இன்றைக்கு நாம் சந்தித்திருப்பதை போன்று மழை காலத்துல வெயில் அடிக்கிறது, வெயில் காலத்துல மழை பெய்கிறது, குழப்பமான சூழல். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே கடுமையான பஞ்சம், மழை பொழிய தேட வேண்டும் என்பதற்காக எல்லாம் புறப்படுகிறார்கள். எல்லோரும் வாருங்கள் என்கிற பொழுது கூட்டம் கூட்டமாக போகிறார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னோடு வருபவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒரு தவறு கூட செய்யாமல் இருப்பவர் தான் என் கூட வரணும், அவர் தான் துவா கேட்கணும். சென்ற கூட்டம் ஃபுல்லா ரிட்டர்ன் ஆகும். ஒரு தவறு கூட செய்யாதவர் வர வேண்டும் என்று சொன்னால் யார் வருவார்? எல்லாம் ரிட்டர்ன். ஒரே ஒரு மனிதர் மட்டும் வந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப தாமதமா மெதுவா போறார். நான் இருக்கேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், எந்த தவறுமே நீங்கள் செய்ததில்லையா? எனக்கு தெரிந்து எந்த தவறும் செய்ததாக தெரியவில்லை. ஒரே ஒரு நிகழ்வு, நான் என்னுடைய தெருவின் வழியாக செல்லுகிற பொழுது ஒரு கதவு திறந்திருந்தது, ஜன்னல் கதவு. என்னை அறியாமலேயே நான் திரும்பினேன். உள்ளே இருப்பவர்கள் ஆனா பெண்ணா என்று கூட நான் பார்க்கவில்லை. மறுபடியும் நான் என்னுடைய பார்வை எடுத்துக் கொண்டேன். இப்படி சட்டென்று பார்த்ததற்காக என்னுடைய 2 கண்ணையும் குருடாக்கி கொண்டேன். நான் செய்தது தவறா? யதார்த்தமாக பார்த்தது இதுதான் நான் செய்ததாக இருக்கிறது. அதுவும் யார் என்று கூட நான் பார்க்கவில்லை. என்னுடைய கண்ணை போக்கிக் கொண்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் துஆ கேளுங்கள், அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான் என்றார்கள். அந்த மனிதர் துஆ கேட்கிறார். தஃசீருல் ஜலாலைனிலே பொறிக்கப்பட்ட வரலாறு. அந்த மனிதர் துஆ கேட்கிறார். உடனே மழை பொழிகிறது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு வேகமாக வந்தவர்கள் யாருக்குமே இந்த பலன் கிடைக்கவில்லை. மெதுவாக வந்தார், அதே நேரத்திலே பலனை ஈட்டி தந்தார் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதனால அஜ்லத்தினால எந்த விதமான பயனும் கிடையாது. தீவிரத்தால் என்ன பயன் ஏற்பட போகிறது? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், கொடுங்கோலன் ஹஜ்ஜாஜ். இந்த கொடுங்கோலர்களுக்கு கூட ஆங்காங்கே சில நேரத்தில் இரக்கம் ஏற்படுவது உண்டு. ஹஜ்ஜாஜ் பயணத்திலே செல்லுகிற பொழுது ஒரு இடத்துல உணவை சாப்பிடலாம், காலை நாஸ்தா சாப்பிடலாம் என்று எண்ணுகிறான். அந்த ஹஜ்ஜாஜுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு, என்னைக்குமே தனியா சாப்பிட மாட்டான். ஃபிரௌன் அல்லாஹ் வாழ வச்சான்னு சொன்னா அதுக்கு காரணம், ஃபிரௌன் தனியா சாப்பிட்டது இல்ல, இந்த ஹஜ்ஜாஜ் தனியா சாப்பிடுறது இல்ல. யாராவது என்னோடு சாப்பிடுவதற்கு ஆளை அழைத்து வாருங்கள். அங்கும் இங்கும் தேடி பார்க்கிறார்கள், கிடைக்கவில்லை. மலையினுடைய ஓரத்திலே ஒரு மனிதன், ஒரு கிராமவாசி அமர்ந்திருக்கிறார். அவரை பிடிச்சு நாட்டின் அரசர் அழைத்து வர சொன்னார். வாரும், உனக்கு நல்ல நாஸ்தா இருக்கிறது என்று அழைத்து வந்து முன்னால் நிறுத்தப்படுகிறது. ஹஜ்ஜாஜ் சொல்லுவார், இந்த நாஸ்தாவை நீ சாப்பிடு என்று சொல்லுகிறார். அரும் சுவை உணவு உனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் தாவத்து கொடுக்கிறேன், நீ சாப்பிடு என்று சொல்லுகிற பொழுது அந்த கிராமவாசி சொன்னார், அழுத்தமாக சொன்னார், ஆழமான வார்த்தைகளை சொன்னார். ஒரே ஒரு வார்த்தையிலே சொன்னார், எனக்கு இன்னொருவர் உன்னை விட பெரிய ஒருவர் தாவத்து கொடுத்திருக்கிறார் என்றார். என்னை விட பெரியவர் யார் இருக்கிறார்? நானு நாட்டுக்கு அரசர், அல்லாஹ் எனக்கு தாவத் கொடுத்திருக்கிறான் என்றார். அல்லாஹ் தாவத்தா என்ன சொல்லுகிறாய்? நான் இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறேன், நோன்பு வைத்திருக்கிறேன். நோன்பு திறக்கிற பொழுது நோன்பு திறப்பவன் அல்லாஹ்வினுடைய விருந்தாளி என்ற அடிப்படையிலே நான் அல்லாஹ்வினுடைய தாவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நோன்பு வச்சிருக்கிறேன். நஃபிலான நோன்பு தானே, அதை விட்டுவிடு, இந்த உணவை நீ சாப்பிட்டுக்கொள், நாளைக்கு அந்த நோன்பை நீ வைத்துக்கொள், நாளை வரைக்கும் நீ எனக்கு உத்தரவாதம் கொடுத்தால் நான் நோன்பை விட்டு விடுகிறேன். இந்த உத்தரவாதம் என்னுடைய கையிலே கிடையாது. நாளை வரைக்கும் நீ இருப்பாயா இருக்க மாட்டாயா என்று எனக்கு எப்படி தெரியும்? அதனால் நான் இதற்கு கேரண்டி அல்ல. ஆனாலும் ஒன்றை நான் சொல்லுகிறேன், இந்த உணவை நீ விட்டுவிட்டால் இனி உன்னுடைய வாழ்க்கையிலே இதை போன்ற உணவை சாப்பிட முடியாது என்கிற பொழுது பளிச்சென்ற அந்த மனிதர் சொன்னார், இவ்வளவு உணவு, சுவையான உணவு யாருக்கு சுவைக்கும் தெரியுமா? யார் ஆரோக்கியமாக இருக்கிறானோ அவனுக்குத்தான் சுவைக்கும். ஒரு நோயாளி இந்த உணவை உண்டால் எப்படி இருக்கும்? அரும் சுவை உணவாக இருந்தாலும் கூட அது கசப்பாகத்தான் இருக்கும். அதை போன்று நான் ஒரு நோயாளி, என்னுடைய மனம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, அதனால் எனக்கு இந்த உணவெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார். தீவிரம் காட்டவில்லை.
இறைவனின் மீது கொண்டிருக்கிற காதலின் வெளிப்பாடாக அவ்வளவு உணவு இருந்தும் கூட அவர் அஜிலத்து செலுத்தவில்லை. இன்னைக்கு நம்மால பிரியாணி வாச அடிச்சாலே அந்த வீட்டுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நின்றுட்டு தான் போறான். நம்ம சமுதாயத்தினுடைய சூழல். அஜிலத்தை விட்டால் மனநோய் கண்டிப்பாக நீ. நாலாவது உள்ளத்துக்கு ஏற்படுகிற பெரிய நோய் கிபிர், பெருமை. இன்றைக்கு காலரை தூக்கி ஒண்ணுமே இருக்காது, காலரை தூக்கி விட்டு போவான். பெருமை, பெருமை ஒரு பெரும் வியாதி. இதனால் இழப்பது அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன். அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ்வுக்கு யாரை பிடிக்காது என்று சொன்னால், யார் பெருமை கொள்ளுகிறானோ அவனை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. யத்வல்லாஹு அலா குல்லி கல்பின் முத்தகப்பிரின் ஜப்பார். அல்லாஹ் அல் குர்ஆனிலே அறிமுகப்படுத்துவார். அல்லாஹ் முத்திரை ஓடுகிறான் உள்ளத்திலே. எதுக்குமே ஏறாத அளவுக்கு முத்திரை ஓடுகிறான். யாருக்கு? எவன் பெருமையோடு நடக்கிறானோ அவனுக்கு முத்திரை. இந்த உலகத்திலும் கேவலம், மறு உலகத்திலும் கேவலம். யாருக்கு? பெருமை அடிப்பவனுக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமை ஒருவனுக்கு கடுகளவு இருந்தால் கூட அவன் நரகத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெருமை என்ற ஒரு பெரும் ஆபத்தும் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய உள்ளம் இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று நாமே சிந்திக்க வேண்டும். ஒரு பக்கம் பெரும் வியாதியாக இருக்கக்கூடிய பேராசை, ஒரு பக்கம் போராமை, ஒரு பக்கம் விரைவுத்தன்மை, வேகத்தன்மை, மறுபக்கம் பெருமை. இந்த 4 நோய்கள் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிற காரணத்தினால் அரசுல்லா அல்லாஹ்வினுடைய சிம்மாசனமாக இருக்கிற இந்த உள்ளத்திலே அல்லாஹ்வை வைப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களை எல்லாம் நிறுத்தி இருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டுமானால் இபாதத்தை, அல்லாஹ்வை பற்றிய நல் எண்ணத்தை முதலிலே உள்ளே வைக்க வேண்டும். மாரிஃபத்தை வைக்க வேண்டும், முஹப்பத்தை வைக்க வேண்டும், ஈமானை வைக்க வேண்டும், இஸ்லாமை வைக்க வேண்டும், தௌஹீதை உள்ளத்திலே நிறுத்த வேண்டும். இப்படி நிறுத்தினால் நம்முடைய உள்ளம் ஹயாத்தை பெறும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் மௌத்தாகிவிடும். உள்ளம் மௌத்தாகிவிட்டால் நாம் வெறும் உடலை தூக்கிக் கொண்டு, ஜனாதாவை தூக்கிக் கொண்டு நடக்கிற நடைப்பிணங்களாகத்தான் நாம் வாழ வேண்டியிருக்கும். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நடைப்பிணங்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது உண்மையிலேயே ஹயாத்தாக, உள்ளமும் ஹயாத்தாக, உடலும் ஹயாத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹ்ரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أحسن كما أحسن الله إليك. وقال النبي صلى الله عليه وسلم أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் உலகத்திலே வாழுகிற பொழுது 6 உபகாரிகளை இவன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார். மனிதனுக்கு ஒவ்வொருவருக்கும் 6 வகையான உபகாரிகள் உண்டு. ஒவ்வொரு உபகாரியிடத்திலேயும் ஒவ்வொரு விதமாக நடக்க வேண்டும். உபகாரம் செய்தவர்களுக்கு அப்படி நடந்தால் சில பயன்கள் உண்டு. அந்த உபகாரிகள் யார், அவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு ஆய்வு செய்ய இருக்கிறோம். மனிதனுக்கு உபகாரம் செய்கிற உபகாரிகளிலேயே சிறந்த உபகாரி அல்லாஹ். அல்லாஹ் செய்திருக்கிற உபகாரத்தை போன்ற அகிலத்தில் யாரும் செய்ய முடியாது. அல்லாஹ்வினுடைய நியமத்துக்களை எண்ணிக்கொண்டே இருங்கள். எண்ணிக்கை முடிந்து விடலாம், அல்லாஹ்வின் நியமத்துக்கள் முடியாது. எத்தனை நியமத்துக்கள்
எழுத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சில இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். உனக்கு நான் இதை செய்திருக்கிறேனே அறியவில்லையா, செய்திருக்கிறேனே புரியவில்லையா, நிறைய பேசுகிறான் அல்லாஹ். இதன் நோக்கம் என்ன? நம்மிடத்திலே அல்லாஹ் ரெண்டை எதிர்பார்க்கிறான். உபகாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவதின் நோக்கம் ரெண்டு விஷயங்களை எதிர்பார்க்கிறான். ஒன்று நன்றி செலுத்த வேண்டும், இன்னொன்று தன்னை வணங்க வேண்டும். இந்த இரண்டையும் தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதற்காக அல்லாஹ் சொல்லி சொல்லி காட்டுகிறான். பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். காளை கன்றை மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதத்தை வாங்க செல்லுகிற பொழுது காளை கன்றை வணங்கினார்கள். அதற்கு பிறகு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் நினைத்திருந்தால் உங்களை அழித்திருப்பேன், ஆனால் உம்மை நான் மன்னிக்கவில்லையா? நீங்க செய்யற அட்டூழியங்களுக்கு எல்லாம் நான் நினைத்திருந்தால் என்றோ முடித்திருக்கலாம், ஆனால் உங்களை நான் மன்னிக்கவில்லையா? எதற்கு மன்னிக்கிறேன் தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக ஆக வேண்டும், இதற்காகத்தான் மன்னிக்கிறேன். காலை முதல் மாலை வரை மனிதன் செய்கிற எல்லா வகையான தவறுகளையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எதற்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. இடத்திலே அல்லாஹ் பேசுவான், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. தாயினுடைய வயிற்றிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற பொழுது எப்படி அப்பா வந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். எப்படி வந்தீர்கள்? ஏதாவது உங்களால் செய்ய முடியுமா? உன்னால் என்ன செய்ய முடியும்? பார்க்கத்தான் முடியுமா? கேட்கத்தான் முடியுமா? உள்ளங்கள் சிந்திக்குமா? செயல்படுமா? உன்னை கொல்ல வருகிற பொருட்களை கூட அகற்றுவதற்கு ஆற்றல் உண்டா? கைகள் இருக்கும் வேலை செய்யாது, காதுகள் இருக்கும் வேலை செய்யாது, உடம்பு இருக்கும் வேலை செய்யாது. ஜஅலலக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா லஅல்லக்கும் தஷ்குரூன். செவிப்புலனை கொடுத்தது யார்? பார்க்கும் ஆற்றலை கொடுத்தது யார்? சிந்திக்கிற உள்ளத்தை கொடுத்தது யார்? நானா நீங்களா? இவ்வளவும் நான் ஏன் செய்தேன் தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே செய்திருக்கிறேன். சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். அதுக்கு அந்த உள்ளம் இருக்கிறத வித்தியாசமான உள்ளத்தை அல்லாஹ் மனிதனுக்கு வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் உள்ளம் உண்டு. எல்லோருடைய உள்ளமும் ஒன்றை நாடுவது கிடையாது. ஒவ்வொருவருடைய உள்ளமும் ஒவ்வொரு விதமாக செயல்படும். அவையில இத்தனை பேர்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் எல்லோருடைய உள்ளமும் ஒத்த கருத்தை அடையுமா என்றால் அடையாது. இது மனிதர்கள் அல்ல, மனிதர்களிலேயே புனிதர்களாக இருக்கிற வழிமார்கள் கூட இதை செய்து காட்டியிருக்கிறார்கள். ஒன்றுபட்டார்களா என்றால் இல்லை. வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் புரட்டி பார்த்தால் வழிமார்கள் கூட எப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். 3 இறைநேசர்களுக்கு மாலிக் இப்னு தீனார் பெரிய வலியுல்லா, மாலிக் இப்னு தீனார் ஜாஹித், ஹபீபே அஜமி, துஆ கேட்டால் உடனே அங்கீகரிக்கப்படும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். சாபித்தே பனானி, தொழுகையிலே நின்றால் அவர்களை விட சிறந்து தொழுபவர்கள் யாரும் கிடையாது. இந்த 3 பேருக்கு சேர்த்து ஒருத்தர் விருந்துக்கு சொல்லுகிறார், இந்த கிழமையிலே உங்களுக்கு நான் விருந்து கொடுக்கிறேன். 3 பேர் வந்துட்டாங்க. விருந்து கொடுக்கிறேன் என்று சொன்னவர் மறந்துட்டார். பெரிய அழைத்திருப்பது பெரிய இறைநேசர்களை. 3 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவர் வெளியே இருந்து வருகிறார். 3 பேர்த்த பார்த்த உடனே நினைவு வருகிறது, ஆகா நாம் விருந்துக்கு சொல்லி இருக்கிறோமே, மறந்து விட்டோமே. இறைநேசர்கள்ட்ட பொய்யும் சொல்லக்கூடாது. அதனால் வந்தவர் பார்க்கிறார், உடனே ஏற்பாடும் செய்ய முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு திருகத்தை கொடுத்தார். ஒவ்வொருவருக்கும் ஒரு திருகத்தை கொடுக்கிறார். நான் மறந்துட்டேன், அதனால கோபித்துக் கொள்ள வேண்டாம், ஏதோ வைத்துக் கொண்டு நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். மாலிக் இப்னு தீனார் வாங்கி ஒரு திருகத்தை வாங்கிய உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். ஒரு நாள் உழைத்தால் கூட எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்காது, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். ஹபீபே அஜமி ஒண்ணும் பேசல, பேசாம வாங்கிட்டாங்க. சாபித்தே பனானி வாங்கிட்டு திட்டாங்க, எங்களுடைய அத்தனை வேலைகளையும் கெடுத்து விட்டாய். வந்திருப்பவர்கள் சாமானியர்கள் அல்ல, அத்தனை பேர்களுடைய வேலையையும் கெடுத்து விட்டாய் என்று பேசுகிறார்கள். 3 உள்ளங்களை பார்த்தீர்களா? ஒருத்தர் நன்றி செலுத்துகிறார், ஒருத்தர் அமைதியாக இருக்கிறார், இன்னொருவர் ஏசுகிறார். இந்த 3 பேரை பற்றி பேச்சு வருகிற பொழுது
இன்னொரு 3 இறைநேசர்கள் பேசிக் கொண்டார்களாம். சாலிஹே முர்ரி, முஹம்மது இப்னு வாசிஅ, அபூ ஜுஹைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த 3 பேர்களும் பேசிக் கொள்ளுகிற பொழுது அபூ ஜுஹைல் சொன்னாராம், எனக்கு முந்தியவர் தான் நன்கு பிடிக்கும் என்றார். உள்ளங்களை பாருங்கள், எனக்கு மாலிக் இப்னு தீனார் தான் நன்கு பிடிக்கும். சோதனை காலத்திலே கூட இறைவனை புகழ்ந்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே எனக்கு அவர்தான் பிடிக்கும். முஹம்மது இப்னு வாசிஅ சொன்னார்களாம், இல்லை இல்லை, எனக்கு 2ஆம் நபர் தான் பிடிக்கும். எதுக்குமே பேசாமல் மௌனமாக இருந்தாரே, மௌனத்துக்குள்ளே பல பாடங்களை சொல்லிக் கொடுத்தாரே, எனவே எனக்கு அவர்தான் பிடிக்கும். இதை பார்த்த சாலிஹே முர்ரி சொல்லுகிறார், எனக்கு 3வது உள்ளவர் தான் பிடிக்கும். தப்பை தப்பென்று யார் கண்டிக்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு பிடிக்கும். அல்லாஹ் உள்ளங்களை எப்படி படைத்திருக்கிறான் பாருங்க. எல்லோருடைய உள்ளமும் ஒன்றாக இல்லை. இந்த உள்ளங்களை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துகிறான், சமயோஜித அறிவுகளை எல்லாம் அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான். உலகத்தில் வாழுகிற பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு கட்டத்திலே தன்னுடைய சமயோஜித அறிவை பயன்படுத்தி இருப்பான். அவன் பேசியதற்கு பிறகு அவனுக்கே உடல் புல்லரிக்கும். நாம இப்படி பேசினோம். இந்த ஆற்றலை யார் வழங்குகிறார்? பாரசீக மன்னர் அனுப்பி வைக்கிறார் முல்லாவை முகலாய மன்னரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக. வந்த முல்லா முகலாயரை பார்த்து பாராட்டுகிறார், முழுமதியே என்று. பத்ர் என்று அரபியிலே சொல்லுவார்கள், முழுமதி என்று பாராட்டுகிறார். நீங்கள் பௌர்ணமி இரவை போன்று என்று பாராட்டினார். உடனே இந்த முகலாய மன்னர் கேட்கிறார், நான் பௌர்ணமி என்றால் உன்னை அனுப்பி வைத்த அந்த அரசர் யார் என்று கேட்கிற பொழுது அவர் இளம்மதி என்றார். அவர் இளம்மதி, நீங்க முழுமதி. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. முழுமதியிலே ஏராளமான பயன்கள் இருக்கிறது, நிறைய வெளிச்சங்கள் இருக்கும், மக்களுக்கு பயன் கிடைக்கும் என்று சந்தோஷமாக அவர் இருக்கிறார். ஆனா இந்த விஷயம் பாரசீக மன்னருக்கு சேர்கிறது. அவரை முழுமதி என்று சொல்லி இருக்கிறார், உங்களை இளம்மதி என்று சொல்லி இருக்கிறார். பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சுட்டு பாரசீக மன்னரிடத்திலே முல்லா செல்லுகிற பொழுது முல்லாவை கடிந்து பேசுகிறார் அரசர். என்ன முல்லா, அவரை முழுமதி என்று சொல்லிவிட்டு என்னை இளம்புரை என்று சொல்லுகிறீரே, என்ன காரணம்? உடனே முல்லா சொல்லுகிறார், அந்த இடத்துல அல்லாஹ் சமயோஜித அறிவுகளை எப்படி வழங்குகிறான். உடனே சொன்னார், முழுமதி அதற்கு பிறகு குறைய போகிறது என்று அர்த்தம். முழுமதி என்று சொன்னாலே அதற்கு பிறகு சன்னம் சன்னமாக குறையும். அவருடைய ஆட்சி எல்லாம் போக போகிறது என்பதைத்தான் நான் சொன்னேன். நீங்களோ இளம்பறை, இருக்க இருக்க வளரப் போகிறீர்கள். அரசர் திருப்தி அடைகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஆற்றலை கொடுத்திருக்கிறானே, இந்த ஆற்றலை வழங்கியது யார்? உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் முடியாது. சில நேரத்தில் மனிதன் இந்த ஆற்றலை வித்தியாசமாகவும் பயன்படுத்துவது உண்டு. இப்னுல் கத்தானை போல. இப்னுல் கத்தான் தானும் தன்னுடைய மனைவியும் சாப்பிட உட்கார்ந்தா மனைவியிடத்திலே சொல்லுவாராம், உன்னுடைய தலையில் இருக்கிற துணியை கொஞ்சம் விலக்கிக் கொள் என்பாராம். என்னங்க மார்க்கத்துக்கு மாற்றமா பேசுறீங்க? விளக்கு என்றால் விளக்கு. சாப்பிடுகிற பொழுது குழுகுவல்லா சொல்லிக்கன்னு சொல்லுவாராம். நானும் சொல்லுகிறேன், நீயும் சொல்லு, குழுகுவல்லா சொல்லு. அந்த அம்மாக்கு புரியல. கடைசியில என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, தலைமுடியை நீ தலையில் இருக்கிற துணியை அகற்றினால் மலக்குமார்கள் உன்னை விட்டு போய் விடுவார்கள். மலக்குமார்கள் இருக்க மாட்டாங்க. குல்குவல்லா சூரா ஓதினால் சைத்தான் இருக்க மாட்டான். நம்ம 2 பேர் மட்டும் தனியா சாப்பிடலாம்ல. அந்த அவையில மலக்குகளும் இருக்க மாட்டார்கள், சைத்தான் இப்லீஸும் இருக்க மாட்டான். நம்ம 2 பேர் தனியா சாப்பிடுறதுக்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு. இப்படியும் சிலர்களுடைய சிந்தனை உண்டு. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுக்கு அஃஇதத், சிறந்த உள்ளத்தையும் அறிவையும் வழங்கி இருக்கிறார். இந்த அல்லாஹ் இதை வழங்கிவிட்டு எதிர்பார்ப்பது என்ன? நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா ரொம்ப அழகா பேசுறான். மின் ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் கட்டுப்பட்டது என்ன தெரியுமா? ஜஅலலக்குமுல் லைல வன் நஹார, இரவையும் பகலையும் யார் ஏற்படுத்தினார் என்று அல்லாஹ் கேட்கிறார். லிதஸ்குனு ஃபிஹி, இரவிலே நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக. வலி தபுத்தஹு மின் ஃபத்லிஹி, பகலிலே அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருளை தேட வேண்டும் என்பதற்காக இரவு பகலை நான் ஏற்படுத்தி இருக்கிறேனே. எதற்கு தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. மனுஷனால முடியுமா இரவ பகலாக்க, பகலை இரவாக்க? நான் தானே ஆக்கி கொடுத்திருக்கிறேன். எவ்வளவுதான் ஒரு மனிதன்
முயற்சி செய்தாலும் இது நடக்குமா? பகலை இரவாக, இரவை பகலாக அவன் ஆக்கி காட்டினால் தான் அவனுக்கு முடியுமா? நைட்டு வேலை, நைட்டு ஃபுல்லா பகலா கழிக்கிறார். அவர் பகல்ல ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய உடல் ஆரோக்கியத்தை ஈகுமா? ஆரோக்கியத்தை பெறுமா? கண்டிப்பாக பெறாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நான் தானே உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை, மீண்டும் மீண்டும் பேசுகிறான். சக்கரலக்குமுல் பஹர, உங்களுக்கு கடலை நான் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேனே, பயங்கரமான கடலை நான் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேனே. நினைத்தால் சுனாமியாக வந்து சூறையாடுகிற கடலை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேனே. இங்க கூட அல்லாஹ் ஒரு சின்ன பாடத்தை கொடுக்கிறான். அல்லாமா இக்பால் அன்னைக்கே பேசினார். 2 பேர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சொத்து விஷயத்தில் இன்னைக்கு நடக்குது. அண்ணன் எனக்குத்தான் வேண்டும் என்றார், அந்த நிலம் தம்பி எனக்குத்தான் வேண்டும் என்றார். 2 பேரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நிலம் சொன்னதாம், நீங்க 2 பேரும் எனக்கு தாண்டா சொந்தம். எதற்காக இதற்கு அடித்துக் கொள்கிறீர்கள்? அல்லாஹ் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தான். நீங்கள் பிறப்பால் ஒன்று சேராவிட்டால், வாழுகிற காலத்திலே ஒன்று சேராவிட்டால், மௌத்திலே உங்களை ஒன்று சேர்ப்பேன் என்ற பாடத்தை சொல்லி காட்டுகிறார். ஒரே பிண குழியில முஸ்லிம், இந்து, கிறிஸ்துவர் என்ற பாகுபாடு இல்லாமல் தள்ளுவேன். தள்ளி காட்டினான் அல்ல. இந்த கடலை உங்களுக்கு நான் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? சுவையான உணவை நீங்கள் சாப்பிட மீன் வகைகளை உங்களுக்கு நான் கொடுக்கவில்லையா? உங்களை அலங்கரித்துக் கொள்வதற்காக முத்துக்களை அதற்குள்ளே நான் ஏற்படுத்தவில்லையா? கடலிலே பாலமாக அமைவதற்காக கப்பலை நான் பரிசலை ஏற்படுத்தி கொடுக்கவில்லையா? பயணங்கள் எளிதாவதற்காக அதை உமக்கு நான் வசப்படுத்தி கொடுக்கவில்லையா? இவ்வளவு நான் ஏன் செய்தேன் தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே செய்திருக்கிறேன். சில சட்டங்களை கூட அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் வழங்கி இருக்கிற சட்டங்களை கூட அல்லாஹ் எடுத்து வைத்து பேசுகிறான். சத்தியம் செய்து விட்டீர்களா, அதற்கு கஃபாரா கொடுக்க வேண்டும். தேவையில்லாத சத்தியம் செய்தால் அதற்கு கஃபாரா வேண்டும். அந்த கஃபாரா அல்லாஹ் நினைத்திருந்தால் ஒன்றை சொல்லி இருக்கலாம். 3 சலுகைகளை கொடுக்கிறான். ஒன்று, அடிமையை உரிமை விடுங்கள், அல்லது போட்டு பேசுறான் அல்லாஹ் 10 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுங்கள், அல்லது 10 மிஸ்கீன்களுக்கு ஆடை கொடுங்கள், ஏழைகளுக்கு. ஏன் தெரியுமா? இந்த சலுகை உங்களுக்கு லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. ரமலான் மாதம் வந்து விட்டதா? அல்லாஹ் பேசுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்கிய மாதம், அதற்காக அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும். ஃபஇன் குன்தும் மர்லா, நீங்கள் நோயாளியாக இருக்கிறீர்களா, அவ் அலா சஃபரின், அல்லது பயணத்திலே இருக்கிறீர்களா, ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர், வேறு நாட்களிலே நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சலுகை. அல்லாஹ் நினைத்திருந்தால் வைத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். இந்த சலுகையை வழங்கிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஏன் தெரியுமா இந்த சலுகையை வழங்கினேன்? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே நான் வழங்கி இருக்கிறேன். தண்ணீரை கொண்டுதான் ஒளி செய்து தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறான், தண்ணீர் இல்லையா, கவலையை விடுங்கள், மண்ணிலே தயமம் செய்து தொழுது கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா இந்த சலுகையை நான் வழங்கினேன்? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சலுகையை நான் வழங்கி இருக்கிறேன். அல்லாஹ் எதிர்பார்ப்பது இத்தனை நியமத்துக்களையும் இத்தனை உபகாரங்களையும் அல்லாஹ் செய்துவிட்டு அவன் எதிர்பார்க்கிறான் ஒன்றே ஒன்றை, நன்றி செலுத்த வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும். அதனாலதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கத்தோடு நன்றியை காட்டினார்கள். நன்றியையே வணக்கமாக, வணக்கத்தையே நன்றியாக மாற்றி காட்டியவர்கள் பெருமானார். கால் வீங்க வீங்க வணங்குகிறார்கள் பெருமானார். என்ன நாயகமே, இவ்வளவு வழங்கி இருக்கிறீர்களே, காலெல்லாம் வீங்கி போயிருக்கிறதே நாயகமே என்று கேட்கிற பொழுது, அப்பலா அக்குன் அப்தன் ஷக்கூரா, இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற அடியானாக நான் ஆக வேண்டாமா? வணக்கத்தின் மூலமாக நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். நாம அல்லாஹ்வுக்கு நன்றியை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? எவ்வளவு நியமத்துக்களை வாங்கிட்டு வாரத்துல ஒரு நாள் நன்றி செலுத்தினால் போதுமா? வெறும் 2 ரக்காத்துக்கள் உள்ளம் ஒரு பக்கம் உடல் ஒரு பக்கம் இருந்து கொண்டு வெளியே செல்லுகிற பொழுதே சண்டையோடும் சச்சரவோடும் சென்று விட்டால் நம்முடைய நன்றி கடன் தீர்ந்து விடுமா? உண்ணுவதிலே, உறங்குவதிலே, பேசுவதிலே ஆர்வமாக இருக்கிற நாம் இபாதத்திலேயும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதிலேயும் ஆர்வம் காட்டி இருக்கிறோமா? ஃபுலைல் இப்னு இயால்
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இபாதத்து செய்து செய்து உண்ணுவதில்லை, உறங்குவதில்லை, சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் பேரிச்சம்பளம் கூட நிறைய வச்சு சாப்பிட்டு இருக்கிறான். இவர் சாப்பிடுறதே இல்லை, நன்றி செலுத்தும் முகமாக கூடையில பேரிச்சம்பளத்தை வச்சு சாப்பிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் ஒரு மசாலா கேட்கணும்னு கேட்டாங்க. புதையலி முன் ஐயா, ஒரு மசாலா கேட்க வேண்டும், விடை சொல்லுகிறாயா? என்ன மசாலா என்று கேட்கிறார். ஒருவர் பைத்துல் கலாவுல உட்கார்ந்து மலம் கழிக்கிற அறையிலே அமர்ந்து கொண்டு பேரித்தம்பளத்தை எடுத்து எடுத்து அந்த மன அறையிலே போட்டுக்கொண்டே இருக்கிறார். அவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அவன் ஒரு பெரிய பைத்தியக்காரன். உண்ணுகிற பழத்தை போய் மன அறையிலே போடுவானா? போட்டால் அவன் பைத்தியக்காரன். புதையலி இப்னு ஐயால் அவரை பார்த்து சொன்னார்கள், நீயும் ஒரு பைத்தியக்காரன் என்றார்கள். என்ன சொல்லுகிறாய்? மன அறைக்குத்தானே அனுப்பி கொண்டிருக்கிறாய், உன்னுடைய உணவை இதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறாயே, படைத்த இறைவனை வணங்குவதற்கு உனக்கு நினைவில்லையா என்று ஒரு பாடத்தை கொடுத்து செல்கிறார். அப்படி இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் சும்மா விடுறது கிடையாது. இவ்வளவு நியாமத்துக்களை செஞ்ச அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டும் என்கிறான். அப்படி செலுத்தினால் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு அதிகமாக்கி தருகிறேன் என்கிறான் அல்லாஹ். இறைவன் ஒரு பெரிய உபகாரி, அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், வணங்க வேண்டும். அடுத்த பெரிய பேருபகாரி நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் மட்டும் அகிலத்திலே வரவில்லை என்று சொன்னால் எந்த ஊர்லயும் மலைகள் இருந்திருக்காது. இந்த 1400 ஆண்டுகள் அத்தனையையும் அவன் எடுத்து வீடுகளிலே சிலைகளாக ஆக்கியிருப்பான். மலைகளே இருந்திருக்காது. மூடப்பழக்கங்கள். பெருமானார் மட்டும் வரவில்லை என்று சொன்னால் மூடப்பழக்கங்களுக்கு அடிமையாகி முழு முட்டாள்களாக மாறி இருப்போம். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது பேசுவான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் உபகாரம் செய்தான் என்று சொல்லவில்லை, பேருபகாரமாக, பெரும் உபகாரமாக பெருமானாரை நான் ஆக்கி கொடுத்திருக்கிறேனே என்கிறான் அல்லாஹ். பெருமானார் பேருபகாரி. பெருமானாரை விட ஒரு உபகாரி வேண்டுமா? வாழுகிற காலம் முழுக்க பெருமானார் தனக்காக வாழவில்லை. உலகத்திலே எந்த நபியும் அதனை பெருமானார் இந்த உலகத்திலும் செய்தார்கள், மறு உலகத்திலும் பெருமானார் செய்ய இருக்கிறார்கள். மறு உலகத்திலே எல்லா நபிமார்களும் கவுமுகளுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவார்கள். முதல்ல அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, அதுக்கு பின்னால் கவுமுகள் வருவார்கள். ஆனால் உயிருக்கு உயிரானே, உயிரினும் மேலானே ஹபீபே முஸ்தபா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபர் இருந்தால் கூட அவரை அனுப்பாமல் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். மறுமையிலே ஷஃபாஅத்துக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிக்கிற துடிப்பை நீங்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்த்தால் தெரியும். பெருமானார் சஜிதாவிலே விழுந்து விழுந்து அழுவார்கள். அல்லாஹ் கேட்பான், நாயகமே முகத்தை உயர்த்துங்கள் நாயகமே. அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் நிபந்தனை வைக்கிறார்கள், பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். என் கவுமுகள் முழுக்க மன்னிக்கிறாயா? கால் வாசி மன்னிக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அப்படியானால் நான் உயர்த்த மாட்டேன். சஜிதாவில விழுகிறார்கள், அழுகிறார்கள். அறவாசி மன்னிக்கிறேன், முடியாது. கடைசியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாவற்றையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்கிற பொழுதுதான் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம் மண்ணிலிருந்து மேலே உயரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சித்தரிக்கிறார்களே. அந்த மன்னல்லாஹு பெருமானார் என்ற பேருபகாரியை இன்றைக்கு நாம் நினைத்திருக்கிறோமா? அல்லது அந்த உபகாரிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையாவது எண்ணி இருக்கிறோம்? அந்த உபகாரிக்கு நாம செய்ய வேண்டியது 2. ஒன்று, ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும். ஸலவாத்தை சொல்ல வேண்டும். ரசூலுடைய தொடர்பு இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. ரசூலுடைய தொடர்பு இல்லாமல் யாராவது வாழ முடியுமா? இங்கு மட்டுமல்ல, மன்னரைக்கு சென்றால் கூட முதலிலே கேள்வி இதுதான், மன் ரப்புக்க வமா நபியுக்க, உங்களுடைய நபி யார்? அங்க பதில் சொல்லலைன்னா போக முடியாது. தொழுகை நிறைவேற வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தொடர்பு இல்லாமல் தொழுகை நிறைவேறாது. அத்தஹியாத் ஓதுறதுக்கு பின்னாடி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் தொடர்பு இல்லை என்றால் தொழுகை இல்லை. பெருமானாரை துஆவிலே கரம் ஏற்கிற பொழுது, கரம் நீட்டுகிற பொழுது பெருமானாரின் தொடர்பு இல்லை என்று சொன்னால் துஆ துண்டிக்கப்பட்டு விடும். பெருமானார் எவ்வளவு பெரிய பேருபகாரி, அவர்களின் மீது முதலாவதாக நாம் ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அல்லாஹ் உலகத்திலே வேறு யாருக்கும் ஏற்படுத்தவில்லை, பெருமானாருக்கு மட்டும் சில சய்யாஹீன் வாகனிக்கிற மலக்குகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த மலக்குகளுடைய வேலையே ஸலவாத்தை எடுத்துக்கொண்டு போய் பெருமானாரிடத்திலே சேர்ப்பதுதான்.
பெருமானாருக்கு நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், வியாபாரத்தில் இன்னல்கள் ஏற்படுகிறதா, சிக்கல் ஏற்படுகிறதா, பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். பெருமானாருக்கு அந்த ஸலவாத்தை எடுத்துரைக்கப்படுகிறது. யார் சொன்னார் என்பதை பெருமானார் நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திரைகள் நீக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக கையேந்துகிறார்கள். என் மீது ஸலவாத்தை சொல்லிவிட்டாரா? பெருமானார் என்றைக்குமே தனக்கு உபகாரம் செய்தவர்களை பெருமானார் மறந்து பழக்கப்படவில்லை. பெருமானார் என்றைக்கும் மறந்ததும் இல்லை. அவர்கள் கரம் ஏந்த ஆரம்பித்து விடுவார்கள். பெருமானார் கரம் ஏந்தினால் நோய் பறந்துவிடும், சிக்கல் அகன்றுவிடும், கவலைகள் நீங்கிவிடும். அதனால பெருமானாருக்கு நாம் செலுத்துகிற முதல் வேலை அந்த உபகாரிக்கு ஸலவாத்தை அதிகம் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக பாங்கினுடைய துஆவின் வேளையிலே பதில் சொல்ல வேண்டும். பாங்குக்கு பதில் வாத்தி முஹம்மதினில் வஸீலா வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதா. சொர்க்கத்திலே ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு சொர்க்கம், வசீலா. வசீலா என்பது சொர்க்கத்துக்கு பேரு. அந்த சொர்க்கம் ஒருத்தருக்கு தான், ஒரே சொர்க்கம் தான், ஒரே மாளிகை தான், ஒருவருக்கு தான். எல்லா நபிமார்களும் போட்டி போடுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருக்கு கொடுப்பான். பெருமானார் விரும்புகிறார்கள், என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் எனக்காக அந்த வசீலாவை கேட்டிருப்பார்களே. ஆனால் அல்லாஹ் பார்ப்பான், இந்த உம்மத்துக்காக, இந்த நபிக்காக இத்தனை பேர்களும் கேட்டிருக்கிறார்களா? எத்தனை கோடி மக்கள் வந்தார்களோ அத்தனை பேர்களும் கேட்டிருக்கிறார்களா? கண்மணிக்கு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்து விடுவான். அதற்காக எனக்காக நீங்கள் அந்த வசீலாவை கேட்டு விடுங்களே என்று பெருமானார் உம்மத்திடத்திலே பெருமானார் எதையுமே கேட்டதில்லை. உம்மத்துக்காக தன்னையே கொடுத்த நாயகம் ஒன்றே ஒன்றை கேட்கிறார்கள் பெருமானார். அந்த ஒன்றுதான், எனக்காக வசீலாவை கேளுங்கள். வரலாறுகள் முழுவதையும் நீங்க புரட்டி பாருங்க. இந்த ரெண்டையும் தான் நாம் பெருமானாருக்கு செய்ய வேண்டும். மூன்றாவது நமக்கு பெரிய உபகாரி அல் குர்ஆன். குர்ஆன் என்ற உபகாரி மட்டும் இல்லை என்றால், பெருமானாரின் காலத்துக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் இல்ல, கியாமத்து நாள் வரை இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி குர்ஆன் தான். குர்ஆனில் இல்லாத கதைகள் இல்லை, குர்ஆனில் இல்லாத விளக்கங்கள் இல்லை. இன்றைக்கும் ஆய்வுக்கு எடுக்கப்படுகிற வேதம் அல் குர்ஆன். எல்லோரும் ஆய்வு செய்கிறார்கள். குர்ஆனை எடுத்து புரட்ட ஆரம்பித்து விட்டது விஞ்ஞான உலகம். மெஞ்ஞானிகள் அதனால் மெஞ்ஞானிகளாக மாறினார்கள். உலமாக்கள் உருவானார்கள், ஹாஃபிதீன்கள் உருவானார்கள், காரிகள் உருவானார்கள், சூஃபியாக்கள் உருவானார்கள், வலிமார்கள் உருவானார்கள், அபுதால்கள் உருவானார்கள், குத்துபுகள் உருவானார்கள். எல்லாம் உருவாக்கும் இந்த குர்ஆனின் மூலம். அதனுடைய உபகாரம் எவ்வளவு எண்ணி பார்க்க வேண்டும். அந்த உபகாரிக்கு நாம் செய்ய வேண்டியது, ஒன்று ஓத வேண்டும், இரண்டாவது அதன்படி அமல் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அல்லாஹ்வினுடைய லிக்காவே கிடைத்துவிடும், அல்லாஹ்வின் சந்திப்பே கிடைத்துவிடும். நான்காவது நமக்கு இருக்கிற பெரிய உபகாரி நம்முடைய ஆசான்கள், நம்மை உருவாக்கிய ஆசிரியர்கள். பெற்றவர்கள் உடலை வளர்க்கிறார்கள் என்றால் ஆசிரியர்கள் உள்ளத்தை வளர்ப்பவர்கள், இறைவனை அறிமுகப்படுத்துபவர்கள் ஆசான்கள். அந்த ஆசிரியர்கள் என்ற உபகாரிக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆசிரியர்கள் எப்படி உருவாக்குகிறார்கள்? ஹாரூன் ரஷீதினுடைய வரலாறு ஒன்று சான்று. ஹாரூன் ரஷீதை பார்க்க வேண்டும் என்று ஒருவர் துடிக்கிறார். ஹாரூன் ரஷீதுக்கு பணி செய்ய வேண்டும். இன்னைக்கு இருப்பாங்க சிஎம்முக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக. சிஎம்முக்கு சமையல் வேலை பார்க்கிறவரே தன்னை பத்தி பெருமையா பேசுவார், நான் சிஎம்முக்கு சமையல், சிஎம்முக்கு கார் ஓட்டுபவர், பெருமையாக பேசுகிறானே. ஹாரூன் ரஷீத் அரசர். அந்த அரசரை பார்த்து அவருக்கு பணி செய்ய வேண்டும் என்று ஒருவருக்கு நீண்ட நாட்களாக ஆசை. ஒரு நாள் அரசரையும் பார்த்தார். உங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டுக் கொண்டே இருந்தேன், நீண்ட நாள் ஆசைப்பட்டேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா என்று கேட்கிற பொழுது ஹாரூன் ரஷீத் சொன்னார், இந்த பாக்கியம் கிடைப்பதானால் நீங்கள் கல்விமானாக இருக்க வேண்டும், கல்வி கற்றிருக்க வேண்டும், கற்றால் தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். இதற்காகவே கல்வி கற்பதற்காக சென்றார். கல்வியை கற்கிறார். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கல்வியை கற்றார். ஓராண்டு காலம் முடிகிறது. சந்தர்ப்ப வசமாக ஹாரூன் ரஷீத் இவரை பார்க்க நேரிடுகிறது. இப்பொழுது ஹாரூன் ரஷீதை அழைக்கிறார். கல்வியை கற்றாயா? கற்றேன், எனக்கு பணி செய்ய வந்துவிடு, உனக்கு தகுதி வந்துவிட்டது என்கிற பொழுது சட்டென்றவர் பதில் சொன்னார், உனக்கு பணி செய்வதா? என்னை படைத்த இறைவனுக்கு பணி செய்வதற்குத்தான் நான் தயாராக இருக்கிறேன். உன்னை போன்று சராசரி மனிதருக்கு பணி செய்வதற்கு நான் தயாரில்லை. ஹாரூன் ரஷீத் அவர்கள் போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, இந்த உருவாக்கத்திற்கு நீங்கள் தானே காரணம். கல்விக்கு மட்டும் அவர் வரவில்லை என்று சொன்னால் வெறும் முட்டாள்
அடியாளான எனக்கு பணி செய்தே காலத்தை கடத்தி இருப்பார். இப்பொழுது இறைநேசராக மாறிவிட்டார். இறைநேசராக யார் மாற்றுவது? ஆசிரியர்கள். இதே முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய அவைக்குத்தான் புகாரி இமாம் வருகிறார்கள். ஃபிக்ஹ் கற்பதற்காக வருகிறார்கள். இதை பார்த்து இமாம் முகமது ரஹ்மத்துல்லாஹ் முகத்தை பார்த்தே சொன்னார்கள், நீங்கள் ஃபிக்ஹுக்கு வர வேண்டாம், ஹதீஸ் கலைக்கு செல்லுங்கள் என்றார்கள். முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனுப்பி வைக்கிறார்கள் ஹதீஸ் கலைக்கு. அதற்கு பிறகு ஹதீஸ் கலைக்கு சென்றார்கள். இன்றைக்கு குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தை பெற்றிருக்கிற புகாரிக்கு சொந்தக்காரராக மாறுகிறார். ஆசான் உள்ளத்தை வளர்ப்பவர். அதனால இந்த ஆசானுக்கு நாம் எப்படி இந்த உபகாரிக்கு நன்றி செலுத்துவது என்று சொன்னால், அவருக்காக மாஃபிரத்தை தேட வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். உலகத்தில் இருக்கிற அனைத்துமே ஆசான்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறது. கடலில் இருக்கிற மீன்கள், பொந்தில் இருக்கிற எறும்புகள் முதற்கொண்டு அத்தனையும் பாவ மன்னிப்பு தேடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் கற்றுக் கொடுக்கிற ஆசான்களுக்கு, அந்த உபகாரிகளுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதற்கு அடுத்து பெற்றவர்கள், நம்மை பெற்று உருவாக்கி ஆளாக்கி உற்பத்தி செய்தார்களே, அந்த பெற்றவர்களுக்கு உபகாரியாக இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் பேசுகிற பொழுது எனக்கும் நன்றி செலுத்துங்கள், பெற்றவர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். பெற்றவர்களுக்கு நன்றி செலுத்துவதோடு மட்டுமில்லாமல் பணியும் செய்ய வேண்டும், அவர்களுக்கு வழிபட வேண்டும். நபில் தொழுகையிலே இருக்கிற பொழுது பெற்றவர்கள் அழைப்பார்களே, ஆனால் தொழுகையை விட்டு விட்டு செல்ல வேண்டும். மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி பணி செய்தால் அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மார்களின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்றார்கள் பெருமானார். பெற்றோர்களின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, பணி செய்தாக வேண்டும். அதற்கு அடுத்து மற்றவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கும் பணி செய்கிற பொழுது எப்படி செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போன்று உபகாரம் செய். அல்லாஹ் எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உபகாரம் செய்கிறான், இதை போன்று நீ உபகாரம் செய். சரி, உபகாரம் செய்யப்பட்டவனாக இருந்தால், உனக்கு மற்றவர்கள் உபகாரம் செய்தால், உபகாரம் செய்தவரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், தேங்க்ஸ் என்று சொல்வதை விட ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஜஸீலன் தய்யிபன் முபாரக்கா, உனக்கு நல்ல கூலியை அல்லாஹ் வழங்குவானாக, ஜஸாக்குமுல்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள், அதை விட பன்மடங்கு உயர்ந்த கூலியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உபகாரிக்கு நீங்கள் கையளவிலே உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட வாய் வார்த்தைகளால் உதவி செய்யுங்கள், பேருபகாரமாக அது மாறிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த 6 வகையான உபகாரிகளுக்கும் நாம் பிரதி உபகாரம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டியது, அண்ணனுக்கு செலுத்த வேண்டியது, குர்ஆனுக்கு செலுத்த வேண்டியது, ஆசிரியருக்கு செலுத்த வேண்டியது, பெற்றோர்களுக்கு செலுத்த வேண்டியது, மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டிய உபகாரத்தின் பிரதி உபகாரனை செலுத்தி பரிபூரணமான மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் வாய்ப்பையும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹ்ரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.